பிரியமானவர்களே, நாம் சங்கீதம் 28 வாசிப்போம். Let's all read together the book of Psalms, chapter 28. கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? அந்த கேப்பான சேர்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணுறீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க, கேன் யூ கம் ஃபார்வர்ட்? தேங்க்யூ. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தையின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களையும் இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். Psalm 28. To you, Lord, I call, you are my rock. Do not turn a deaf ear to me. For if you remain silent, I will be like those who go down to the pit. Hear my cry for mercy as I call to you for help, as I lift my hands towards your most holy place. Do not drag me away with the wicked, with those who do evil, who speak cordially with their neighbors, but harbor malice in their hearts. Repay them for their deeds and for their evil works. Repay them for what their hands have done, and bring back on them what they deserve, because they have no regards for the deeds of the Lord and what his hands have done. He will tear them down and never build them up. Praise be to the Lord, for he has heard my cry for mercy. The Lord is my shepherd. The Lord is my strength and my shield. My heart trusts in him, and he helps me. My heart leaps for joy, and with my song I praise him. The Lord is the strength of his people, a fortress of salvation for his anointed one. Save your people and bless your inheritance. Be their shepherd and carry them forever. Amen. கர்வம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆராதனை குறித்த சிந்தையை இந்த சங்கீதத்திலிருந்து நாம் தியானிப்போம். என் கண்மலையான கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். சங்கீதம் 30 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ. நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? நீங்கள் முந்தின சர்வீஸுடைய விஷயத்தை இணையதளத்தில் ஏற்றப்பட்ட பின்னே இன்னைக்கு இல்லை நாளைக்கு தயவுசெய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்விலே தேவன் அதன் மூலமாக உங்களை எச்சரிக்கிறதை நீங்கள் கேட்டு அறிவது அவசியம்.
ஆராதனை வாழ்க்கை முறை. இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். அது ஒரு கச்சேரி அல்ல. இட்ஸ் நாட் அ கான்சர்ட். ஒரு நாள் கூத்துக்கு மீசையை சரைச்சது போல 4 பாட்டு அள்ளி விட்டுட்டு ஏதோ செய்கிறதும் இல்லைங்கிறத நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு ஸ்தல சபை ஆனாலும் சரி, இந்த உலக முடிவின் காலத்திலே தேவன் எழுப்பியிருக்கிற சபைகளானாலும் சரி, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அங்கீகாரம் நம்முடைய வாழ்க்கை முறை தான் அங்கீகரிக்கப்படும், நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் அல்ல. இதை பற்றிய இறை அச்சம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். ஆராதனை அது ஒரு பொறுப்பு. Worship is a responsibility. Worship is also a responsible response to what God has done for us. நமக்காக தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரோ அதை உணர்ந்து கிரகித்து கொண்டு நாம் அவருக்கு தரும் மறு உத்தரவு. It's a befitting reply. It's a reply full of gratitude. அதை புழுதி செய்யாது. நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தினால என்ன லாபம்? ஆராதனை ஒரு நித்திய பணி. It's an eternal engagement. It's eternal activity. Okay, இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் எழுதி கொடுத்த வேதத்திலிருந்து பரலோகத்தை பற்றி அநேக விஷயங்களை நாம் அறிகிறோம். அங்கே ஓயாத மகிழ்ச்சி, புகழ்ச்சி, சந்தோஷம், மரணம் இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, வருத்தம் இல்லை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நாமும் தேவனை ஆட்டுக்குட்டியானவரை ஓயாமல் பாடுவோம், ஆராதிப்போம் என்பதும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரலோகத்தின் நிகழ்வை ஆண்டவர் சற்று கோடிட்டு காண்பித்திருக்கிறார். இந்த துதி பாடும் பணியை ஏராளமாக, தாராளமாக, நிரந்தரமாக, நித்தியமாக தேவ தூதர்களை கூட்டங்கள் செய்கிறதா இருந்தாலும் நமக்கு ஆட்டுக்குட்டியானவரோடு மனவாட்டியாக இருந்து பாடுகிறது மாத்திரம் வாழ்க்கையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நித்திய வாழ்வின் ஒரு முன்னிழலாக, ப்ரிவ்யூ, முன்னிழலாக தான் தேவன் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். பரலோகத்தின் முன் ருசி, பரலோகத்தின் முன் அறிவிப்பு. ஸோ காலப்போக்கிலே, நூற்றாண்டு காலப்போக்கிலே, 1000ஆம் ஆண்டு காலப்போக்கிலே, பக்தி முயற்சிகளிலே பலவிதமான செயல்பாடுகளை செய்து நாம் மைய கருத்தை இழந்து விட்டோமோ என்று, தரிசனத்தை இழந்து விட்டோமோ என்று ஐயப்பட வேண்டிய ஐயம் இருக்கிறது. அது துக்கமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற ஒரு வேத பகுதியிலிருந்து கடவுளை ஆராதிப்பதை பற்றி நாம் தியானிப்பது சால சிறந்தது அல்லன்னு சொல்லவும் முடியாது, அதுதான் சால சிறந்தது என்று சொல்லவும் முடியாது. அது குறைவான ஒரு காலம் இல்லை, அது முன்னிழலான ஒரு காலம். நிஜத்தின் காலத்தில் இருக்கிறோம். We are in times of reality. We are passing through a current reality, and we are about to enter into an eternal reality. நடைமுறை மெய்மையிலே தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பாடலை நாம் பாடியிருக்கிறோம். ரவி பரத் பாடின ஒரு பாட்டில், இல்லைன்னா some other artist, I don't know, maybe ஜான் சாமா இருக்கலாம், சரி, வாட் எவர் இட் இஸ். அந்த பொய்மையிலிருந்து எங்களை விடுதலை செய்யும், மெய்மைக்கு எங்களை கொண்டு வரோம் அப்படிலாம் பாடலை நாம் பாடியிருக்கிறோம்.
ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ வாழ்க்கையில் பொய் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்முடைய துதி ஆராதனை பேய்களுக்கு எடுக்கிற பலியாக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதிர்ச்சி விடுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஐயோ, ஐ எம் ஸோ ஷாக்ட், ஸோ வாட்? ஏன் ஒவ்வாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதிர்ச்சியாக இருக்குன்னு தேவையே கிடையாது. பல விதமான முறைகளிலே தேவனை அண்டிக் கொள்வதை நாம் திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு துதி ஆராதனை, ஜபம், உபவாசம், விழிப்பு ஜபம், இறை சேவை, ஒடுக்க கூட்டம், இரவு ஜபம், பௌர்ணமி ஜபம், அமாவாசை ஜபம். ஸோ என்ன அது எல்லாம் செஞ்சியும் என் கண்மலையான கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாக இராதையும், நீர் மௌனமாக இருந்தால் நான் குழியில் இறங்குகளுக்கு ஒப்பாவேன். பரிசுத்தாய் இன்னும் ஊற்றப்படாத ஒரு காலம், இயேசு இன்னும் மரிக்காமல் இருக்கிற காலம், இரட்சகராக உதிக்காத இருக்கிற காலம். அப்படி அவங்களுக்கு அந்த காலத்தில் இந்த அங்கலாய்ப்பு இருந்திருந்தாலும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஜஸ்டிஃபையபிள். இன்றைக்கி நமக்காக தேவன் உதித்த பின்னே, மரித்த பின்னே, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்னே பரிந்துரைத்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடிய வரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ஏன் இன்னும் அந்த சென்ஸ் ஆஃப் பீயிங் லாஸ்ட், இழந்து போயிட்டோம், காணாமல் போயிட்டோம், தொலைஞ்சு போயிட்டோம், எல்லாம் தூரமாக இருக்கிறோன்னு இருக்கிற அந்த மர்மம் என்ன? அந்த இரட்டுற மொழிதல் என்ன? அந்த சிலேடை என்ன? அந்த முரண்பாடு என்ன? வாட் இஸ் தட் கான்ட்ரடிக்ஷன்? What is that paradox that is driving us so crazy? எது உண்மை, எது பொய்? இயேசு நமக்குள்ளே வாழ்வது உண்மையா? இயேசு அப்பப்போ வாடகை வீடு மாதிரி வந்துட்டு போவார். இப்போ நான் கூட வீடு வாடகைக்கு தான் தேடிட்டுருக்கேன். அப்போது ஒரு பத்திரம் எழுதுகிறாங்க, 11 monthsன்னு எழுதுகிறாங்க. ஒரு வருஷம் கூட சாலிடாக ஒரு வீட்டில் இருக்க முடியாது. அது there are so many other issues behind this. இப்போ for the past 5 years நம்ம நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் நிரந்தரமாக ரொம்ப நாளாக ஒரு இடத்துல இருந்தால் அவங்க ஏதாவது வில்லங்கம் பண்ணி இதான் எங்கள் சொந்த வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். என்னை வந்து வாடகை வீட்டை காமிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனவங்க கிட்ட சில விஷயங்களை விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க. அதனால தான் சார் இப்போ எங்கேயுமே வந்து அப்படிலாம் நிரந்தரமாலாம் இருக்க முடியாது, ஒவ்வொரு வருஷமும் 11ஆவது மாதத்தில் ரினியூ பண்ணணும் அடுத்த 11 மாதத்துக்கு இருக்கிறதுக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே 11 மாதம் இருக்கிறேன், ஓகே, ஆன் த 11th month ஐ வில் கம் அண்ட் ரினியூ மை ஸ்டே வித் யூ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதாக தெரியலையே. எவ்ரி சண்டே மார்னிங், மேபி இப்போ இந்த கொரோனா டைமில் இந்த டிவைடட் சர்வீசஸ், 2 சர்வீசஸில் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வரேன், அப்புறம் செகண்ட் சர்வீஸ்க்கு வரேன் அப்படிலாம் சொல்கிற மாதிரி இல்லையே. காது கொடுத்து கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் வேஸ்டிங் மை டைம். பயபக்தியோடு இருங்க. கடவுளை சேவிப்பதில் பல இடங்களிலே தேவபக்தி இல்லைங்கிறதுனால நம்மளும் தேவபக்தி இல்லாமல் மாறுறதுக்கு இருந்துக்கிறதுக்கு சப்பக்கிட்டு இல்லை. நம்முடைய சபையில் தேவபக்தி, தேவ பயம் இல்லை. there is no fear of God. கடவுளை இப்படி ஞாயிறு வந்து போகிறதும், மேபி செவ்வாய் வந்து போகிறதும், வெள்ளி வந்து போகிறதும், இப்போ இந்த 46 டேஸும் அட்டெண்டன்ஸ் கொடுத்தேன். தேங்க்யூ, ஒண்டர்ஃபுல். ஸோ 46 days ஜீசஸ் ஜெனுவினாக ஃப்ரம் மார்னிங் மிட் நைட் ரெசிடெண்ட்டாக இருந்தாரா? நமக்குள்ள வாசம் பண்ணினாரா? 10 to 1 o'clock ஜெபம் பண்ணுறோம், கேட்குறாரா? ஆஃப்டர் தட் சம் பர்சனல் ப்ரேயர் டைம். இப்போ எவ்ரி ஃப்ரைடே ஒரு 7 people எக்ஸ்ட்ரா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். சில பேர் கொடுத்துருக்கீங்க, சந்தோஷம். ஆர் யூ ஹியரிங் காட் ஆர் காட் இஸ் ஹியரிங் யூ? Okay, at the end of the day, having worshipped, do you feel lifted up? தேவனை ஆராதித்த பின்னாக தேவன் உங்களை உயர்த்தி விட்டார், குழியிலிருந்து உயர்த்தி விட்டார்,
சிங்கிங் சாண்ட்லேருந்து ஆண்டவர், புதை மணலிலிருந்து உங்களை ஆண்டவர் உயர்த்தி விட்டார். He has rescued your life அப்படிங்கிறது தெரியுதா? Have you come out of your misery? உங்கள் துக்கத்திலேருந்து, கவலையிலேருந்து, ஏக்கத்திலேருந்து, ஏமாற்றத்திலேருந்து, மேக்கப்லேருந்து, சமாளிக்கிறதுல வெளியே வந்துட்டீங்களா? Is Jesus true at all? ஆராதனை ஒரு சேவை. இட்ஸ் a reasonable service and spiritual worshipனு ரோமருக்கு எழுதின 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய சபையில் இப்படிப்பட்ட நிலைகள் இருக்குது. பாஸ்டர் டென்ஷன் ஆகிட்டாரு, இந்த மாதிரி பேச்செல்லாம் நிறுத்திக்கிட்டால் நல்லது. கடவுள் எப்படி தெரியுமா பேசியிருக்காரு? சராசரியான அளவுக்கு அதிகமாக எப்படி தெரியுமா பேசியிருக்காரு? ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஜனங்களை கூட்டி வச்சு தான் பேசியிருக்காரு. விரலை விட்டு எண்ணக்கூடிய தருணங்கள் தான் தனியாக மோசையை கூப்பிட்டு பேசியிருக்காரு. 1 or 2 ப்ராஃபட்ஸை கூப்பிட்டு பேசியிருக்கிறார். தனியாக பேசியிருந்தாலும் போய் எல்லாருக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு ராஜாவுக்கு முன்னாடி சொல்லு, தர்பாரில் போய் சொல்லு, எல்லோரும் கூடி வரும்போது சொல்லு, அவங்களாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை வெளியே கூடி வரும்போது சொல்லு. மூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம், அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். ஆராதனையில் கருத்து செறிவுமிக்க நயமான வார்த்தைகள் எடுத்து பாடிட்டு குப்பத்தனமாக வாழ்ந்தால் அது ஆராதனையா? அது பேய்களுக்கு எடுக்கிற பலின்னு கொரிந்திய நிருபத்தில் சொல்லியிருக்கிறாரு. டெஸ்டமெண்ட்டே மாறிடுச்சு, உடன்படிக்கையே மாறிடுச்சு, பிரமாணமே மாறிடுச்சு. எல்லாத்தையும் கடவுள் பார்க்குறாரு, எல்லா சமயத்தையும் பார்க்குறாரு, எல்லா நிகழ்வுகளையும் பார்க்குறாரு, எல்லா நினைவுகளையும் பார்க்குறாரு, எல்லா நோக்கங்களையும் பார்க்குறாரு. புறநோக்கம், உள்நோக்கம், தொலைநோக்கம், அண்மையான நோக்கம், நோக்கமற்ற எண்ணமற்ற காரியங்களையும் பார்க்குறாரு. எவ்ரிதிங் இஸ் வெரி கேர்ஃபுல்லி noted. உன்னதமான ஒரு இடத்துல ஏருக்கு மாறா நினைச்சதுனால நம் வாழ்க்கையில் நித்திய எதிரியாக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் பிசாசம் மாறிட்டானே. He became our only arch enemy. ஆராதனையின் ஜாம்னு கலையபரமாக நடக்கக்கூடிய இடத்துல இப்படிப்பட்ட ஒரு வில்லங்கம் ஏற்பட்டுடுச்சு. It's not just the activity of worship. It is the attitude of worship from beginning to end. எசேக்கியேல் புத்தகத்தில் சாத்தானுடைய காரியத்தை மெட்டஃபரிக்கலாக உருவமாக எடுத்து சொல்லக்கூடிய பகுதியில் அவனுக்குள்ளே எல்லா வாத்தியங்களும் இருந்தது. He was a maestro of all instruments, but he couldn't play the right thing. என்ன பாடலை பாடினாலும் அவன் இருதயம் ஆராதனை கூட்டத்துக்கு நான் தலைவன் ஆவேன், தேவனுக்கு சமமாவேன் என்ற எண்ணம் வந்துருச்சு. நாம் தேவனுக்கு சமமாவோங்கிற எண்ணம் நமக்கு வந்துச்சா? வரல. அபத்தம். நாங்கள் எவ்வளோ எஸ் நீங்களும் நம்மெல்லாம் ரொம்ப தாழ்மையான அந்த மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் நாங்களே ராஜா, நாங்களே மந்திரி. We will try to rule ourselves. We don't want a pastorate. We don't want to have a shepherd. We will rule the rooster. எண்ணங்களால் தான் வீழ்ச்சியை ஆரம்பித்தது, எண்ணங்களால் தான் கலகம் ஆரம்பிச்சது, எண்ணங்களால் தான் கீழ்ப்படியாமை ஆரம்பிச்சது, எண்ணங்களால் தான் பெருமை வந்துச்சு. Pride manifested itself in a thought pattern, maybe a singular thought or a cluster of thoughts against God. So worship is a responsibility.
worship is a befitting response. சரியான பொறுப்பு, சரியான மறு உத்தரவு. ஆத்திரத்தில் அள்ளி தெளித்த கோலம் இல்லை. தீவார்த்தனை பண்ணுறேன்னு ஒரே எண்ணெயை ஊற்றுறதும், நெருப்பை ஏற்றுறதும், பொரியை அள்ளி விடுறதும், உப்பள்ளி விடுறதும், மெழுகுத்தி ஏற்றுறதும், மாலை அணிவிப்பதும், ஆலயத்தை அலம்பி பெருக்கி சுத்தம் பண்ணுறதும் மாத்திரம் அல்ல. How we conduct ourselves before, during and after our service to God. வரும்போது நம்ம இப்படி தான் we are very clear, ரொம்ப தெளிவான மனசோடு வரும். கடவுளை எனக்கு இப்போ என்ன செய்வார், என்னை எப்படி தூக்குவார், என்னை எப்படி சுமப்பார், எனக்கு என்ன இப்போ கொட்டி கொடுப்பார், அப்படி தான் வந்திருக்கோம். Have you come here to serve God? தேவனை சேவிக்க வந்திருக்கீங்களா? அவருக்கு சேவை புரிய வந்திருக்கீங்களா? சேவை புரியுன்னா உங்களுக்கு தான் எல்லாம் இருக்கே, உங்களுக்கு ஒன்றும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட இருக்கலாம், எனக்கு கொடுத்தா 4 பேர் கொடுப்பேன். What do you carry in your mind when you come to God's presence? தேவனுக்கு ஒரு சேவை தேவைங்கிறதே நம்ம இன்னுமே யோசிக்கல. அதை கடவுளே மனுஷனாகி சேவை புரிந்து சொல்கிறார். எஜமானனும் ஆண்டவருமான நானே உங்களை பாதங்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் சேவை செய்யுங்கள். வெயிட் ஆன் ஈச் அதர், சர்வ் ஈச் அதர். அன்புக்குரியவர்களே, கவனிங்க 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 கவனிங்க. இதெல்லாம் கேட்க சகிக்காதுன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சு தானே இதை சொல்லிகிட்ருக்கேன். தேவனை ஆராதிக்கும் போது புத்தி மேயவே கூடாது. இடியே விழுந்தாலும் உங்கள் கண்கள் அவரே தான் நோக்கி பார்க்கணும். இப்போது இன்னைக்கு காலையில் ஒரு பாட்டு கேட்டேன் நான் யூடியூப்பில். When I lock my eyes with you. பிளைண்டர்ஸ் வச்சுக்கணும், ஐ பிளைண்டர்ஸ். குதிரைக்கு கண்களுக்கு அந்த மறைவு கட்டது போல் தேவனை சேவிக்கும் விஷயத்தில் அவரே பார்க்கணும். பார்க்கும் அந்த முயற்சியிலும் அவரே பார்க்கணும். கேட்கும் விஷயத்தில் செவி அவரை பற்றியே கவனமாக இருக்கணும். புகழும்போதும் நாவு அவரை பற்றியே சொல்லணும். ஐம்புலன்களும் அவருக்காக. அதை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு ராஜாட்ட இறக்கம் கேட்க போகும்போது மந்திரியை பார்ப்போமா, வேற கவிஞர்களை பார்ப்போமா, அங்கே இருக்கிற ஏதாவது பெரிய ஞானிகளை பார்ப்போமா? we won't look at anyone. ராஜாவே பார்ப்போம். ஐயா, எஜமானே, ராஜாவே. உங்களுடைய ஏராளமான பலன், ஸ்ட்ரென்த், பலன் விரயமாயிட்டே இருக்கு, வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு, சிதறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் எதையுமே நல்லது நினைக்கலன்னு சொல்ல முடியாது. எதையுமே மேன்மையாக ஆண்டவருக்கு உகந்ததாக மாறணும், அவரே அடையணும் அப்படிலாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் எல்லாம் சிந்தி செதறிட்டு இருக்கு. கெட்டிங் ஸ்கேட்டர்ட் அண்ட் வேஸ்டட் அவே. ஆராதனையில் அயலானை பற்றி உங்களுக்கு கவனம் தேவையில்லை. ஆனால் ஏற்கனவே அயலானுக்கு என்ன கவனம் தரணுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு அவரை பார்த்தா அவரே பார்க்க முடியும். ஆண்டவரை பார்க்க வைராக்கியமாக கிளம்பிட்டு அங்கே வழிப்போக்கன் ஒருவன் அடிபட்டிருக்கிறான், அவனுக்கு சேவை புரியாமல் கர்த்தரை தூக்கி நிறுத்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிற அதே குட்டையில் ஒரு மட்டையாக தான் வந்துட்டு இருக்கோம். There is no change. என்னுடைய அயலான் யார் இன்னும் ஆண்டர்கிட்ட கேட்கறதுக்கு வேணா ரொம்ப பெரிய ஸ்மார்ட் குவெஸ்டின் நமக்கு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். என்னுடைய அயலான் யாருங்கிறது ஆண்டர் நெத்திடியாக ஒரே எக்ஸாம்பிள் மூலமாக முடிச்சிட்டார்.
நீ லேவியனோ ஆசாரியனோ நீ சமாரியனோ, உன்னை போல உன் சகோதரனை சிநேகிப்பது தான் ஆராதனை, அதுதான் உன்னுடைய அயலானுக்கு அடுத்த சேவைங்கிறத ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் we don't consider at all, we don't take to heart. We have so many commitments illa before coming to church illa. திரும்பி அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 28ஆம் சங்கீதம் 3. அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அங்கே பொறுக்கிகள், கேடிகள், ரவுடிகள், அஜாடிகள்னு சொல்லலை. என்ன மாதிரி காரியத்தை சொல்லிவிட்டு அந்த துன்மார்க்கர் அக்கிரமக்காரங்கிறாரு. சமாதான வாழ்த்தலை சொல்லியும் இருதயத்தில் பொல்லாப்பை வச்சிருக்கிறவன் எல்லாமே துன்மார்க்கன். they are wicked people. They are transgressors, they are iniquity, they are people full of iniquities. அவங்களோட என்னை வாரிக்கொள்ளாதேன்னு சொல்கிறார். ஆராதனையில், ஆராதனைக்கு முன்னே, ஆராதனையின் ஊடாக, ஆராதனைக்கு பின்னே கர்த்தர் நம்மை வாரிக்கொள்ளக்கூடாது. வாரிட்டு போகிற வரல, அழைத்து செல்ல வருகிறார். பிரைஸ் தி லார்ட். குப்பையை தான் வாருவோம், வேண்டாத குப்பையை தான் வாரி கொட்டுவோம். We are not junk, we are not a pile of junk that God should simply scoop us and throw us away. While you serve God, He takes it to heart. He wants to pick you, take you along, escort you. கீழே வாசிக்கிறோம். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவருடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும், அவருடைய செய்கைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும், அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். எது மெய்யான ஆராதனை? அவருடைய கரத்தின் கிரியைகளை கவனிக்க வேண்டும், அவருடைய செய்கைகளை கவனிக்க வேண்டும். அநேக நீதிமான்கள் வாரிக்கொள்ளப்படுகிறார்கள். Many servants of God are passing away. நேற்று தினத்தில் பூதலூரில் ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்த 3-4 திருச்சபைகளை கொண்ட ஒரு ஊழியர் இறந்து போனார். All kinds of people are passing away. லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான 2.3 or maybe 2.5 to 3 crores of people have died during this corona virus. What do we care? தேவனை ஆராதிப்பதிலே பெஞ்ச சூடைத்தத்துக்கு அட்டண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு சபைக்கு வர்றதை விட கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை மனதிலே கொண்டுங்க, பொறுப்பாக கொண்டுருங்க. உங்கள் பங்கை நீங்கள் நிறைவேற்றணும். நான் கோயிலுக்கு போனேனே, நான் ஸ்தோத்திரம் பண்ணேனே, நான் காணிக்கை செலுத்தினேனே, ஃபுல்லாக இருந்தேனே, இதெல்லாம் மேட்டர் இல்லை. ஆராதனைக்கு முன்னே என்ன ஆயத்தத்தோடு வந்தோன்னு தெரியாது, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆராதனையில் என்ன ஆயத்தந்தது தெரியாது, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆராதனைக்கு பின்னே ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படி இருக்கணுங்கிறது கவனிக்கணும். ஆராதனைக்கு வந்துட்டு போகிற உங்களை பற்றி ஏராளமான புகார்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஹை ஹேண்டட் பிஹேவியர், திரைக்கு பின்னே private quarters, private matters. யாருக்கும் தெரியாததுனால என்ன சாதனை? ஒரு சாதனை இல்லை. சோதனை பெரிய மண்டை இடியா. இங்கே வசனத்தில் சொல்கிற மாதிரி தன்வினை தன்னை சுடும், தன்வினை தன்னை சுடும். You carry your own judgment upon your head. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். What you sow is what you reap. என்ன விதைக்கிறாய் அதைத்தான் நீ அறுப்பாய். பாஸ்டர், சிஸ்டர், இல்லை ஊழியம் செய்கிறவங்க 4 பேர் வந்து நல்ல ஆவிக்குரிய விஷயங்களை பேசிட்டு கலகலன்னுட்டு ஒன்ஸ் யூ பாஸ் அவே ஃப்ரம் தட் பிளேஸ்
you return to your game. கீழெல்லாம் சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவருடைய கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். அதான் ஜான் ஏறினா மூலம் இறங்கிடுறோம், ஒன்றும் தங்க மாட்டேங்குது, வாரி இறைத்து விருத்தியாக முடியல, தாராளமாக கொடுக்க முடியல, நேரங்காலம் சமயத்தை கொடுக்க முடியல, அன்பை கொடுக்க முடியல, எதையுமே கொடுக்க முடியல, தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேக்கப் மாதிரி வீட்டில் எல்லாம் ஸ்டோர் ஹவுசஸில் எல்லாம் இருந்தால் கூட நத்திங் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் அஸ். கட்டப்படுகிறது இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை, சத்துருவை மிதித்து அந்த தெருவில் சாட்சியாக இல்லை, அந்த ஊரில் சாட்சியாக இல்லை, குடும்ப அளவிலேயே ஒரு சுகத்தோடு இல்லை, ஒரு குதூகலத்தோடு இல்லை. எவ்ரிதிங் இஸ் அ பேட்ச் ஒர்க். வாய்? அவங்க கர்த்தரின் கிரியைகளை செய்கைகளை கவனியாதபடியால் ஆண்டவர் அவர்களை திரும்பி கட்ட மாட்டார், அவர்களை இடித்து போடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பழைய ஏற்பாட்டின் நிலை. புதிய ஏற்பாட்டில் எல்லாமே நமக்காக செஞ்சு நமக்கு நிவாரணியாக, மத்தியஸ்தராக, கிருபாதார பலியாய் ஆகி எல்லாம் அது இந்த நியாயப்பிரமாண காலத்தின் காரியமே வேறு. அதை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம தலையெழுத்து இல்லை. ஆனால் இவ்வளோ உபகாரமாக இயேசு செஞ்சும், தூய ஆவியான ஊற்றப்பட்டும், வரங்கள் அருளப்பட்டும், நமக்காக இயேசு மத்தியஸ்தம் பண்ணியும், என்ன ஒரு சீராக, என்ன ஒரு ரிடம்டிவ், ஒரு மீட்பின் பணியோடு, மீட்சியோடு கூட திரட்சியாக எழும்புகிறோம். ஆர் யூ ரைசிங் அப் ஃப்ரம் யுவர் ஃபால்? உங்கள் வீழ்ச்சியிலிருந்து எழும்புகிறீர்களா? உங்கள் நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்குள்ளே வருகிறீர்களா? உங்கள் தோல்வியிலிருந்து வெற்றியை காணுகிறீர்களா? உங்கள் துக்கத்தின் மேலே நீங்கள் சந்தோஷத்தை நிலைநாட்டுகிறீர்களா? இவை எல்லாவற்றிலேயும் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்கிறோம் என்று 17 விதமான விஷயத்தை ரோமருக்கு எழுதுகிறோம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் பவுல் சொல்கிறாரு. உமது நாமத்து நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பளிச்சுன்னு மின்னலை போல அதுவும் இதுவுமா உங்களை கர்த்தருடைய அன்பை விட்டு, அர்ப்பணத்தை விட்டு, ஸ்துதி ஸ்தோத்திரத்தை விட்டு, நன்றியை விட்டு, நற்கிரிகளை விட்டு, தியாகத்தை விட்டு, பொறுமையை விட்டு, முன்மாதிரியை விட்டு, உத்தரவாதத்தை விட்டு, 1 மைல் தூரம் போகிறதுக்கே வேண்டிய அந்த உத்தமத்தை விட்டு 2 மைல் தூரம் போக வேண்டிய அளவுக்கு வேண்டிய ஆயத்தமற்று உங்களை மொட்டைக்கிக்கிட்டு, ஒடுக்கிக்கிட்டு, சிறைப்படுத்தி வைத்திருக்க. What kind of service are you ever doing to God or His kingdom? அவர் ராஜ்யத்துக்கோ அவருடைய குடும்பத்திற்கோ என்ன சேவை புரிகிறீர்கள்? Are you doing any reasonable service and spiritual worship? அது ரெண்டுமே செஞ்சால் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம் மறுரூபமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் மனம் புதிதாகுதுனாலே மறுரூபமாகுங்கள். பேதுரு மறுரூபமான காரியத்தை பற்றி அங்கே சொல்லலை. பேதுரு, யோவான், யாக்கோபு மறுரூபமான இயேசுவின் அந்த மலையிலிருந்து பார்த்ததை பற்றி கூட சொல்லலை. அதெல்லாம் முடிஞ்சு இயேசுவை மறுதலித்து திரும்பி மனம் திரும்பி பரிசுத்தானை ஊற்றப்பட்டு 120 பேரோடு வெளியே வந்து பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்படவும் பின்பு 4000 பேர் ரட்சிக்கப்படவும் கண்ட இயேசுனுடைய அந்த ஒரு மறுதலிப்பை மனதிலேயே என்றைக்குமே ஒரு துக்கமாக வச்சு அழுத 2 கண்ணமும் அந்த தண்ணி வழிஞ்சு பாத்தி போல் ஒரு ஒரு சின்ன ஒரு குழி விழுந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. ஸ்கார் உடைய ஒரு பள்ளம் போல. நான் என்னுடைய எஜமானாகி இயேசுவை போல அறையப்படுவதற்கு தகுதியற்றவன் என்னை தலைகீழாக அறையும் என்று சொல்லி அவர் தலைகீழாக அறையப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த பேதுரு, அந்த பவுல் நமக்கு என்ன சொல்கிறார்கள்? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவருக்கு கூடாரம், மோசே கூடாரம், எலியாவுக்கு கூடாரம் சொல்லி செப்பரேட்டிஸ்ட் திங்கிங், லெஃப்டிஸ்ட் அண்ட் ரைட்டிஸ்ட் திங்கிங் ஆண்டவர் வாழ்த்தி புகழலை. வாங்கப்பா
மலையில் இருந்தது போதும், பார்த்தது போதும், சந்தோஷம், இப்படியும் ஒரு காரியம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்க தான் கூப்பிட்டு வந்தேன். வேலை கிடக்குது, கீழே போவோம். அங்கே போனால் அவங்களால பிசாசு பிடிச்சவனை ஒருத்தன் காக்கா வலிப்பில் வந்தவனை விடுதலை பண்ண முடியல. ஆண்டவர் நொந்துக்கிறார். எவ்வளோ நாள் நான் அவங்களோடு இருக்க போகிறேன். அவிசுவாசம்ல பொல்லாத சந்ததியே என்று சொல்கிறாரு. உங்கள் சீஷர்களால் எனக்கு உதவி செய்யவே முடியாமல் போயிடுச்சு, உங்களால் எதாவது முடியுமா ஜீசஸ் அப்படின்னு அவன் கேட்குறான். அவங்க அப்பா ஆண்டவர் பார்த்தாரு, என்னால் அது செய்ய முடியுங்கிற நீ விசுவாசிக்கிறியான்னு. நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்கு இவங்கள பார்த்தா விசுவாசமே வரல, அவிசுவாசம், நீங்கள் எனக்கு உதவி செய்யினாரு. அவன் பிள்ளை ஆண்டவர் விடுதலை பண்ணுறாரு. ஏதாவது ஆர் வி கட்டிங் எனி பேலன்ஸ் அட் ஆல் டு திஸ் எக்ஸ்ட்ரீமிட்டி ஆர் டு தி அதர் எக்ஸ்ட்ரீமிட்டி? மால் போயிட்டு வர மாதிரி சும்மா ஒரு பொழுதுபோக்கம். இட்ஸ் ஒன்லி a hobby for us to come to church. தேவ ஆலயத்துக்கு வந்துட்டு போகணுன்னா, தேவன் நம்ம ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணணும்னு விரும்பி அவர் ஸ்தாபிக்கும் போது, நான் அவங்களோட வாசம் பண்ணணும், அவங்க மத்தியில் உலாவணும், அவங்க மத்தியில் என் மகிமையை விளங்க பண்ணணும். நான் தான் அவங்க தேவன். இவங்க வாழ்க்கையின் மூலமாக என்னோடு நான் அவங்களுக்குள்ளே இருக்கிறத பார்த்து அந்த கானானிய வம்சத்தினரும் அந்த ஜாதி ஜனங்களெல்லாம் இவரே தேவன், இவரே கர்த்தர்னு சொல்லணும். அதுக்கு தான் ஒரு ஜனத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளை தான் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவங்கள வேற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்மளை அதை விட ரொம்ப ஒஸ்தியாக தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம எம்ஜிஆர் நகரில் எத்தனை பேர் நம்மளை பார்த்து இயேசுதான் வராங்க? அண்ணா நகரில் எத்தனை பேர் ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கிறீங்க? ஓஎஃப்டிலேருந்து வரீங்க, சோழமா நகரில் சோழமா தேவிலேருந்து வரீங்க, போலீஸ் காலனிலேருந்து, சமத்துவபுரத்துலேருந்து வரீங்க. யூ கம் ஃப்ரம் கும்பக்குடி, மாத்தூர், எல்ஸ்வேர். Who is ever seeing anything, understanding anything from your life? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் உங்களுக்குள்ளே விசேஷமான ஆவி யோசேப்புக்குள்ளே இருந்தது, தானியலுக்குள்ளே இருந்தது, அனனியா, மிஷாயல், அசாரியாவுக்குள்ளே இருந்தது அப்படிங்கிறது போல, how many of your friends have found out that you carry a different spirit? You are a person of different caliber அப்படின்னு யார் பார்த்தாங்க இது வரைக்கும்? You carry something different. There is something different about you. உங்களை பற்றி ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் பாடுவான், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள் அப்படிங்க பாடிட்டு வித்தியாசமே இல்லாத ஒரு கூட்டம். நம்மளை பற்றிய சூடு சொரணேற்ற ஒரு கூட்டம். எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்லு. ஆனால் திருச்சபைக்கு வந்துட்டு போகிற இன்னைக்கு காலகட்டம் பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி இருக்கு. Can you realize your fall? கோத்திர பிதாக்கள் சொல்கிற மாதிரி உங்கள் சந்ததிக்கு நீங்கள் ஒரு இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் அப்படின்னு ஏதாவது ஒரு தாய் இங்கே இருக்கிறீங்களா? சொல்லிக்க முடியுமா? உங்களை பற்றி நீங்களே சொல்லிக்கிட்டாலும் சொல்லிக்க முடியுமா? உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து சொல்லிடுவாங்களா? நான் தீர்க்கதரிசனியாக எழும்பும் அளவும், நான் ரட்சகியாக எழும்பும் அளவும். What is the kind of service you want to give to God? என்ன மாதிரி சேவையை இயேசு கொடுக்க நீங்கள் ஆசைப்படுறீங்க? என்ன காணிக்கை கொண்டு வந்து இங்கே மெப்பிக்க யோசிக்கிறீங்க? Where are we going? எங்கே போகிறோம்? தபசு காலம் நமக்கு இல்லை. நமக்கு எல்லா காலமே மங்கள காலம். நம்ம ரொம்ப பெரிய ஆட்கள். நம்ம அந்த காலத்திலேருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைக்கப்பட்ட புண்ணியங்களை அறிவிக்க முடியும். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், தேவனை சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி. So we don't have restrictions at all. We are free. Wonderful. எத்தனை பேர் விடுதலை செஞ்சுருக்கோம்? நாம் எவ்வளோ விஷயத்துலேருந்து விடுதலை ஆகிருக்கோம்? துர்க்குணத்திலேருந்து விடுதலை ஆகிருக்குமா? பண ஆசையிலேருந்து விடுதலை ஆகிருக்குமா? காய்மகாரத்தில் விடுதலை ஆகிருக்கிறோமோ? சோம்பேறித்தனத்தில் விடுதலை ஆகிக்கிறோமா? Can you shortlist few of the matters that you have been so set free because Jesus resides in you? The Holy Spirit resides in you.
பிரசங்க வாக்கியத்துக்கு நான் இதை சொல்லலை. வாஸ்தவத்துக்கு இன்றைக்கி 2 சிங்கங்கள் உரிமை இருக்கணும். ஒருத்தர் இன்றைக்கி வரமாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார், ஆனால் காத்தால் வந்துட்டார். ஆனால் ஒருத்தர் வரமாட்டாங்க, ஒரு சங்கீதத்தை எடுத்து சொல்லணும்னு தியானித்தேன். அப்போ 2வது பகுதி நான் எடுத்து சொல்ல முடியாத ஒரு பாரம். வாட் இஸ் வர்ஷிப்? எது ஆராதனை? தேவன் உங்கள் மேல் உதித்திருக்கிறாரா? உங்கள் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறதா? எல்லார் வீட்லேயும் அந்த காலத்தில் டேப் ரெக்கார்ட் இருந்துச்சு. இன்றைக்கி விசிடியா டிவிடி சம்திங் அண்ட் ஆல் தேர். நவ் இப்போ பென் ட்ரைவ், ப்ளூ ரே, ரெட் ரே, ஒயிட் ரே, வாட் எவர் ரே, யூ லெட் த சாங்ஸ் ப்ளே. பட் இஸ் தேர் எனி சாங் இன் யுவர் ஹார்ட்? உங்கள் இதயத்தில் ஏதாவது பாடல் இருக்கா? உண்மையாக நம்ம இதயத்துலேருந்து ஒரு பாடல் வந்தால் அதுதான் நம்முடைய ரெவலேஷன் அபவுட் அஸ் ரிகார்டிங் காட். தேவனை நாம் புரிந்து கொண்ட ஒரு விஷயம், ஒரு பக்கம். அதில் நமக்கு ஒரு உண்மை இருக்கணும். அது ஒரு ஜெயகீதமாக இருந்தால் அதில் அந்த ஜெயத்தில் எப்பயுமே நிற்கணும். திரும்பி திரும்பி ஜெயிச்சிட்டே இருக்கணும். அது ஒரு உணர்வுள்ள பாடலாக இருந்தால் உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். டிங்லிங் சுண்டுனா அப்படியே செவந்து போகிற மாதிரி அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். அது ஒரு மனம் திரும்புதல் பாடலா? We should be very sharp to stick to repentance, never to turn back. No turning back, no turning back. If any song comes out of me, it should come out of truth. பிதா தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படியா இருக்க வேண்டும் விரும்புகிறார். தம்மை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களை ஆண்டு விரும்புகிறார். என்ன உண்மையோடு இங்கே வந்திருக்கிறோம்? அடுத்தவனை நீங்கள் ஒன்றும் தூக்கி நிறுத்தணும், அடுத்தவனை நீங்கள் ஒன்றும் மெப்பிக்க வேண்டாம், அவன் பேர் அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு அங்கீகாரம் வர வேண்டாம். அதெல்லாம் ரைட்டு, நீங்கள் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக். எஸ், பட் டு யூ கேரி அ ட்ரூத் இன் யூ? இந்த உண்மையோடு நான் இன்னைக்கு காலையில் வந்திருக்கிறேன். இயேசுவே, என்ன உண்மையாக இருக்கட்டும், வாட் இஸ் இட் டு மீ? இட் இஸ் யோர்ஸ். இட்ஸ் மை ட்ரூத் இஸ் டிஃப்ரெண்ட், யுவர் ட்ரூத் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் சத்தியரை நோக்கி சத்திய வாக்கு கொடுக்கும்படி வந்திருக்கிறோம். அப்பா, இந்த ஐயத்தோடு வந்திருக்கிறேன், இந்த பொய்யோடு வந்திருக்கிறேன், இந்த உண்மையோடு வந்திருக்கிறேன், இந்த வேதனையோடு வந்திருக்கேன், இந்த துக்கத்தோடு வந்திருக்கேன், இந்த கலக்கத்தோடு வந்திருக்கேன், இந்த சந்தேகத்தோடு வந்திருக்கேன், இந்த யோசனையோடு வந்திருக்கேன், இந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன், இந்த திகைப்போடு வந்திருக்கிறேன், இழுபறியாக வந்திருக்கிறேன், ஆனந்தமாக வந்திருக்கிறேன். ஆனாலும் அவன் சொன்னானே, அவங்க அப்பன் கரெக்டாக சொன்னானா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு விசுவாசம் இல்லை இவங்கெல்லாம் பார்த்து, ஆனால் என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யும். Do you carry any truth having come here? இங்கே வந்துட்ட பின்னும் உங்களுக்குள்ள ஏதாவது உண்மை இருக்கா அவர்கிட்ட சொல்கிறதுக்கு? Is there any true confession that you have to make to Christ? பிரதான ஆசாரியருங்க, நித்திய பிரதான ஆசாரியர், வரப்போகிற நன்மைகளுக்குரிய மகா பிரதான ஆசாரியர், the chief high priest of the good things to come. பாஸ்டர்கிட்ட சொல்ல வேணாம், some totally a limited being. யார்கிட்டையும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள உண்மை இருந்தா, சகரியா சேவிக்க போனாரு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, மூஞ்சிலாம் பிரகாசமாக இருக்கு, ஐயோ அவரால் ஒன்றும் பேச முடியலையே. ஒரு தேவதூதனை சந்தித்திருக்க வேண்டும், இல்லை தேவனே இடைப்பட்டிருக்க வேண்டும். தெரிஞ்சிச்சா அந்த ஜனங்களுக்கு? நம்மளும் ஆராதனை விட்டு வெளியே போகிறோம். நம்மளை பார்த்தாங்க என்ன சொல்ல போகிறாங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க தான் மாதிரி, இதுங்களும் கோயிலுக்கு போயிட்டு வருதுங்க அப்படின்னு வீட்டுக்கு போகிறோமா? வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ் யூ கேரி? வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே நீங்கள் சமாதான விளக்கு கொண்டு போகிறீங்களா? அங்கேருந்து வரேன், வா வீட்டுக்காக பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு வீட்டுக்கு திருப்பி போகிறோமா? Dear God, where are you? எங்கே இருக்கீங்க? உங்களை பற்றி ரொம்ப பெருசாக எண்ணி எண்ணி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் சாதனை ஏற்பட்டிருக்கா? முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா? ஆத்ம அறுவடை ஏற்பட்டிருக்கா? இருள் ஒழிஞ்சிருக்கா? மரணம் நீங்கி இருக்கா? சாபம் நீங்கி இருக்கா? அக்கம் பக்கத்தில் 4 பேர் ரட்சிப்புகளை வந்தாங்களா?
உங்களுக்குள்ளே இருக்க சந்தோஷத்தை எனக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டாங்களா? மரியாளுக்குள்ளே புருஷன் இல்லாமல் ஒரு பிள்ளைய சுமந்தவொடனே அவள் மூட்டை கட்டிட்டு போய் எலிசபெத்தை வாழ்த்த போனான். அவள் அதுக்கு மேலே, என்ன பிள்ளை நீங்கள் வந்துட்ட, நீ வரதுக்கு முன்னாடி நான் 6 மாதம் சுமந்துருக்கேன், ஏன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளை நீ வந்தவனே துள்ளி குதிச்சுச்சுங்கிறான். 2 பேரும் எப்படிப்பட்ட, wow, what a kind of visitation for both of them. That's kind of ladies you ought to be. எல்லாத்தையும் கேட்டு ஏப்பமுற ஜென்மங்களாக இருக்கீங்களே. உங்கள் வாழ்க்கையில் தெளிவில்லை, உங்கள் மூஞ்சியில் தெளிவில்லை, உங்கள் ஆவியில் தெளிவில்லை, வார்த்தையில் தெளிவில்லை, நடக்கையில் தெளிவில்லை, தாக்கம் இல்லை, அறுவடை இல்லை, கனி இல்லை. You shall know them by their fruits. What's the kind of fruit you bear? என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதோர் போல் மௌனமாய் இராதையும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். ஆராதனை நேரம், ஆராதனை வேளை, ஆராதனை இடம், ஆராதனை ஸ்தலம் குழி அல்ல, கண்மலை. கூப்பிடும்போதே அவர் எப்படி கூப்பிட்றாரு? அவருக்கு அந்த வெளிச்சம் இருந்துச்சு, அந்த புரிந்துகள். கண்மலையான கர்த்தாவே, உளையான சேற்றிலும் பாவத்திலிருந்து என்னை நீர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி என் நாவிலே உம்மை துதிக்கும் புதுப்பாட்டை தந்தி. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் நாவிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தா எனக்கு என்ன? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாயில் இருக்கிற பாட்டை கண்டு எத்தனை பேர் கர்த்தரை கண்டு நடுங்கி பயந்து ஏற்றிருக்காங்க? உங்கள் புருஷன் உங்களை நம்ப முடியுதா? மனம் முடித்த உங்கள் புருஷன் உங்களை நம்ப முடியுதா? உங்கள் புருஷனை உங்களால் நம்ப முடியுதா? உங்கள் பிள்ளைகளை உங்களால் நம்ப முடியுதா? உங்கள் பிள்ளைகளை உங்களை நம்புகிறாங்களா? உங்கள் சொந்த பந்தம் உங்களை நம்புகிறாங்களா? உங்கள் அக்கம் பக்கம் நம்புகிறாங்களா? உங்களோட வேலை செய்கிறவங்க நம்புகிறாங்களா? என்ன இங்கே ஏத்தமாக பார்க்க வேண்டியிருக்கு? எப்படி கண்ணில் தலைகளை உயர்த்தி அவரை நோக்கி எப்படி பார்க்கறதுக்கு என்ன தைரியம் நமக்கு இருக்கு? What audacity will we have lifting our eyes to look at him? இதெல்லாம் மெய்யானால் உளையான சேற்றிலும் பாவத்திலும் குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மேலுமே நிறுத்தி அவரை உயர்த்தும் பாட்டை நம்முடைய வாயில வைத்தவர், அது வைத்தது உண்மையானால் அதை கண்டு எத்தனை பேர் கர்த்தருக்கு பயந்து அவரை நம்புறாங்க? நீங்களே அந்த உங்களுக்குள்ளே பாட்டை வச்ச நீங்கள் கடவுளை நம்புறீங்களா? உண்மையா? ஒரு நேரத்தில் நம்புறீங்க, ஒரு நேரத்தில் நம்ப முடியல. இன்னும் இப்படி ஏதாவது ஐயமிக்க கேள்விகளை தொடுத்தா, ஆமாம் இப்படிதான் இருக்குது, என்ன செய்யறதுனே தெரியல. So much of paradoxes, so much of contradictions. முரண்பாடுகள், ஸ்லேடைகள், இரட்டுற மொழிதல். What's a grammar you are following? என்ன இலக்கணத்தை வாழ்க்கையில் பின்பற்றீங்க? என்ன லட்சணம்? இலக்கணம் தான் வாழ்க்கையில் லட்சணம். இலக்கணம் இல்லைன்னா அது அலங்கோலம், அவலட்சணம். Do you carry any grammar? Are there any tense in your life, past, present and future? தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். உயிர்த்துணர்ந்து வந்தீங்களா? பாரம்பரிய சபைகளை நம்ம கமெண்ட் அடிக்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்குது? இன்னொரு டினாமினேஷனை சொல்கிறதுக்கு நம்ம என்ன யோகியதை இருக்குது? விக்கிரக ஆராதனைக்காரனை சொல்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்குது? அவன் விக்கிரகத்தை தான் தெரிஞ்சு தான் அவன் கும்பிடுறான். அவனுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு அது மேலே குருட்டுத்தனமாக நம்பிக்கை இருக்கிறான். ஆனால் அது என்னமோ அவனை பண்ணிடுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம் இருக்கே. இங்கே கோயில் பூனை பூசாரிக்கு அஞ்சாதுன்னு தேவ சமூகத்துக்கு வந்துட்டு போகிறோம். நம்மை கண்டவன் பிதாவை கண்டவனாக இருக்கணும், இயேசுவை கண்டவனாக இருக்கணும். நம்மை கண்டவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகணும், நம்மை கண்டவனுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகணும், நம்மை கண்டவனுக்கு ஒரு தைரியம் உண்டாகணும். நம்ம ஜெபம் பண்ணால் கடவுள் கேட்பாருங்கிற ஒரு தெளிவு அவனுக்கு இருக்கணும். என்ன நிர்வாகத்தோடு நம்ம வரோம்? It all has become a formality. தேவன் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தில்
பெருக்கத்தில் செழிப்பில் அவருக்கு என்ன டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஏன்னா எல்லாமே நன்மைகளின் ஊற்றெல்லாம் அவர் தான். நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலே உண்டாகி, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழல் இல்லை. There is no shadow of turning with God. All good gifts and blessings come down from heaven, the Father of lights. அவருக்கு எரிச்சல் கிடையாது. Come dressed up well, eat well. நல்லா சந்தோஷமாங்க. ஆனால் ஜோதியை காமிக்கிறீங்களா? உங்ககிட்ட இருந்து என்னிடத்துல வெளிச்சம் வருதா? பிசாசு ஓடுதா? விட்டு கொடுக்குறோமா? சுயத்துக்கு சாகுறோமா? இயேசுவால் நிறைந்திருக்க விரும்புகிறோமா? ஆர் வி எக்ஸ்பெக்டிங் எனி டிவைன் எக்ஸ்சேஞ்ச்? இறை பரிமாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறோமா? எல்லா என்ன சொல்கிறது, எல்லா குப்பையும் மூடுறதுக்கு ஒரு போர்வை போட்டு மூடுற மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. நம்ம வண்டாவளம் தண்டாவளத்தில் ஏறிடக்கூடாது. கூட்டத்துக்கு வந்துட்டு சோத்திரம், அங்கே போனால் ஆத்திரம், இங்கே போனால் சோத்திரம், அங்கே போனால் ஆத்திரம். Lots of arrears in life. You have not cleared the basic subjects in your life. Come out. 1 semester, 2 semesters, 3 semesters, 8 semesters இருக்கு. லைஃப் லாங்காக நமக்கு செமஸ்டர்ஸ் இருக்கு. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்ம விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். இதெல்லாம் சொல்லிட்டு கீழே சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடவுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அவர் என்ன அபிஷேகத்தை நினைக்கிறார்? இந்த கொம்பு தைலத்தில் ஊற்றின அபிஷேகம். அது என்ன பெரிய சூப்பரான தைலம் தான் சொல்லப்பட்டிருக்கு. யாத்திரை 30ஆம் அதிகாரத்தில் ரொம்ப பரிசுத்தமானது கர்த்தருக்கு. அந்த தைலத்தை ஊற்றினதுலேயே அவர் அப்படியே புஷ்குன்னு அப்படியே திருப்தி ஆகிறார். நமக்கு ஆவியான 3ஆம் ஆலய சர்வேஸ் நாய் கர்த்தாவே நம்ம மத்தியில் நம்ம மேலே வந்து எண்ணெய்க்கு மேலே எண்ணெயாக, தண்ணிக்கு தண்ணியாக, ரத்தத்துக்கு ரத்தமாக, பிரசனத்துக்கு பிரசமாக, மகிமையாக நமக்குள்ளே வந்து ஊற்றப்பட்டிருக்கிறாரு. என்ன நமக்குள்ளே இருக்குது பலன்? என்ன நமக்குள்ளே ஒரு நிர்வாகம் இருக்குது? யோசிங்க. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவளை போஷித்து அவளை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஆராதனை வாழ்க்கை முறை, கச்சேரி அல்ல. ஆனாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தேவன் நம்மை சந்திக்க கர்த்தர் வார்த்தைகளை அனுப்பினாலும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும். உங்களுக்கு தலையெழுத்தே இல்லைன்னு 85ஆம் வருஷத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நேற்றுக்கு நான் பிரசங்கம் பண்ணல. யூ ஆர் நாட் ஆப்ளிகேட்டட் டு அக்செப்ட் ஆல் தட் ஐ சே. நீங்கள் பெரையா பட்டணத்து விசுவாசிகளை போல் வீட்டில் போய் பைபிளை திரும்பி வாசிக்கணும், புரட்டி பார்க்கணும். இந்த ஆள் சரடு விடுறானா, இல்லை அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? உங்களுக்கு திரும்பி வீட்டுக்கு போய் பைபிளை எடுப்பீங்களானே கேள்வியாக இருக்கே. இப்போ we are time bound. சில பாட்டை பாடி தான் ஆகணும். எப்படியாவது காணிக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு போக அவருக்கு என்ன, அவர் டென்ஷன் சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாது, உண்மை எனக்கு தெரியாது, இதுதான் தெரியும். இதில் இதுமாரிக்கும் தெரிஞ்ச வரைக்கும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இன்னும் தெரியாது எவ்வளோ உண்டு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அவருக்கு உண்மையான ஆராதனை உங்கள் வாழ்க்கையின் மூலமாக காமிப்பீங்களா? will you serve him faithfully? 2 கண்ணீரை சிந்திட்டு, கர்த்தாவே நீரே எல்லாரும் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதே குட்டையில் வர்ற மட்டை மாதிரி நீங்களே எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. அவர் அந்த கேடடைந்து அவமானமாக தொங்கின பிற்பாடும் நம்முடைய மீறுதலுக்கு நம்ம இரையாயிட்டு சாமி எல்லாம் புரிஞ்சிக்குவேன்னு சொல்கிறது என்ன மரியாதைன்னு எனக்கு தெரியல. அது என்ன உண்மைன்னு எனக்கு தெரியல.
கடவுளை பற்றி அவருக்கு ஒரு தேவை இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் சேவை செய்ய முடியும். எனக்கு ஒரு தேவை இருக்குது, கூட்டம் முடிஞ்சோடனே எனக்கும் பசிக்கும். இப்போதைக்கு பசியில் பேசும்போதெல்லாம் எனக்கு பசிக்கிறது. சில நேரம் முடிஞ்ச உடனே பசி இப்படியே அகோரமாக வரும். அப்போ எனக்கு ஏதாவது சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும். ஏதாவது ட்ரிங்கிறது தான் காஃபின்னு சில நேரத்தில் கற்றுவேன். பிகாஸ் ஆஃப் த பேங் ஆஃப் ஹங்கர். God has a need. Have you felt His need? Have you understood His need? Do you have something to give? எழும்பி நிற்போம், ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே, பிரயோஜனமானங்களை வேதத்தில் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. கடந்த சர்வீஸுடைய செய்தியை தயவுசெய்து இணையதளத்தில் போய் RPM ட்ரிச்சி அடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது நம்ம திருச்சபைக்கு தேவையான ஒரு விஷயம். இப்பொழுதுமாக நாம் எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். Book of Hebrews, chapter 3, verse 1. நாளை தினம் 1ஆம் தேதி அதிகாலை ஆராதனை திருவிருந்து உண்டு. மார்ச் மாதம் 1ஆம் தேதி, அதை மனசில் வச்சுக்கோங்க. Hebrews chapter 3 verse 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று வாசிக்கிறோம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, ஓயாமல் பிறர் முகம் பாராமல், பிறர் கட்டாயமின்றி, தன்னார்வமாக, யாரோ சொல்லியே புத்தி வரணுங்கிற நிலை இல்லாமல் தன்னார்வமாக உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் புரிந்து கொள்ள பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பு பரம அழைப்பு, ஹை காலிங், ஹெவன்லி காலிங். இந்த அழைப்பு தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை பழப்பாக மாற்றாமல் ஆனந்தமாக, அதிகாரப்பூர்வமாக, அறுவடை மிக்கதாக, தேவன் நம்மை திரும்பி வரும்போது அழைத்து செல்லக்கூடிய ஆயத்தத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். எத்தனை கோடி முறை அழைப்பை வலியுறுத்தி பல முக்கியமான உதாரணங்களால் வலியுறுத்தி சொன்னாலும் தகுமே, அதான் எனக்கு தெரியுமேங்கிறத அழைப்பை குறித்து இருந்துவிட முடியாது. Genuine divine call is a matter of high discipline and integrity. மகா உத்தமமும் ஒழுங்கும் உள்ளதான ஒரு காரியம். தேவ அழைப்புன்னு சொல்லும்போது அதில் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அழைப்பின் சத்தம் பல காலகட்டத்திலே நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும், உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். திருப்பத்தை காணும்படி சத்தங்கள் நமக்கு ஆண்டவர் துணிக்க செய்வார். The divine call which we receive from God is progressive. அது தொடர்ந்தேர்ச்சியாக வளர்ச்சிக்கு நம்மை வழி நடத்தும். ஆனால் நம்முடைய அழைப்பு ஒரு முழு வாழ்க்கைக்குரியது. இத்தரையிலே வாழ்ந்து முடிக்க வேண்டிய கட்டங்கள் உண்டு, காலங்கள், சமயங்கள், தருணங்கள், பணிகள் உண்டு, காரியங்கள் உண்டு. நித்தியத்திலே அதை நாம் தேவத்துணையோடு அதனுடைய நித்திய பக்கத்தை முழு சௌகரியமாக, முழு நம்பிக்கையோடு, முழு ஆனந்தமாக நாம் தொடருவோம். ஆனால் இத்தரையின் ஊடாகத்தான், அதன் வழியாகத்தான் அந்த நீடூழி வாழ்வுக்கு அடுத்த அந்த அழைப்பிலே நாம்
பிரவேசமடைந்து ஆனந்திக்க முடியும், அனுபவிக்க முடியும். இன்னொரு வசனத்தை இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். இதெல்லாம் பரிச்சயமான வசனங்கள். தி புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 17 verse 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அது ஆண்டவருடைய எதிரிகளை. அவரோடு கூட இருக்கிறவர்கள், ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார்கள். ஸோ அழைப்பு என்று சொல்லும்போது தெரிந்து கொள்ளுதல் அதில் இருக்கிறது, உண்மை அதில் இருக்கிறது. அது நம்முடைய உண்மை அல்ல, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் அல்ல. It is God who chooses us. It is God who is faithful. ரொம்ப ஒரு மதிக்க வேண்டிய, கனத்துக்குரிய, அச்சப்பட வேண்டிய, பணிய வேண்டிய, பண்பு மிக்கவர்களாய் நடந்து கொள்ள வேண்டிய உண்மை. நல்ல ஒரு ஆசீர்வாதமான பாக்கியமான ஒரு உண்மையும் கூட. It is God who initiates the calling. It is God who guides us through the calling. It is God who sustains our calling. It is God who fulfills our calling. And He is faithful from the beginning to the end. நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் அப்படியே செய்வார். ஆரம்பத்திலும் இடையிலும் நடுவிலும் கடையிலும் ஆண்டவர் உண்மையாக இருப்பார். ஆக அவர் தெரிந்து கொண்டதினாலே அதை நாம் அல்ல தட்டிவிடக்கூடாது, அதை நாம் தட்டி கழித்து விடக்கூடாது, அதை நாம் தொலைச்சிடக்கூடாது, கோட்டை விட்டுறக்கூடாது, கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சுங்கிற நிர்பாக்கியத்துக்குள்ளே போயிடக்கூடாது, துர்பாக்கியத்துக்குள்ளே போயிடக்கூடாது. The responsibility from our side is we should learn to stick with the calling. அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாக இருக்கிறாங்க. அவங்க ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிறவங்க. We should strive to be with Christ. We should strive to be with Jesus. முயற்சி செய்தான் இயேசுவோடு இருக்க முடியும். இயேசு நம்மோடு இருக்கிறதுக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை, நாம தான் இயேசுவோடு இருக்கிறத பிரச்சனையாகவே பார்க்குறோம். அவரை பிரச்சனைக்குரியவராகவே தான் பார்க்குறோம், பிரச்சனை தீர்க்கிறவராக பார்க்குறோம், பிரச்சனைக்குரியவராக பார்க்குறோம். ஆனால் அவரோடு இருக்க வேண்டும் என்கிற பிரசன்னத்துக்குரியவராக, பிரசாதமாக, பிரமாதமாக நம்ம பார்க்குறதில்ல. We never look at Christ as our excellency. It's so powerfully true. ஆகையால் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரும் அப்போஸ்தலருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை தேவன் அழைத்தார். God proclaimed, declared a calling, summons upon him. That's why God became man. God became incarnate. அவதரித்தார். முழுமையான மிகையாகாத ஒரு விஷயந்தான். நாம் தேவ அழைப்பை பெறும் பொழுது நாம் அவதரிக்க வேண்டியதாக இருக்கிறது. We need to be born again. நாம் மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கிறது. நாம் மறுரூபமாக வேண்டியிருக்கிறது. மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் காண வேண்டியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அழைப்புக்கேற்ற தராதரத்திலே உயர வேண்டியிருக்கிறது, ஒத்துழைக்க வேண்டியிருக்கிறது. அந்தந்த ஸ்தானங்களிலே, இடங்களிலே, காலங்களிலே, சமயங்களிலே, தருணங்களிலே, சம்பவங்களிலே நிற்க வேண்டியிருக்கிறது, கூட இருக்க வேண்டியிருக்கிறது. We are expected to be found in all those places, positions, status, biddings and journey of our faith. விசுவாச பயணத்திலே நாம் பயணிக்க வேண்டியிருக்கு. We need to carry on the journey. அதனால் கிறிஸ்தவம் என்பது ஒரு நேரத்தில் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் வாங்கிட்டோம், அதோடு முடிஞ்சிச்சு, இட்ஸ் அ செட்டில்டு இஷ்யூ நீங்கள் நினைக்கக்கூடாது. இட்ஸ் அ ப்ரொக்ரெசிவ் இஷ்யூ.
அதனால் நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ரட்சிப்பை இழந்து போகிற அளவுக்கு நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோன்னா உனக்குரியதை ஒருவனும் பறித்து கொள்ளாதபடி நீ அதை பற்றிக்கொள்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஹோல் ஃபாஸ்ட் வாட் யூ ஹேவ் கன்ஃபெஸ்ட். நீ அறிக்கை பண்ணின காரியத்தை உறுதியாய் பற்றிக்கொள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவர்களில் நிலைத்திரு. அதனால் விசுவாசியாக தான் அழைக்கப்பட்டோம், எல்லாருமே சீஷர்களாக தான் அழைக்கப்பட்டோம். அதில் அழைப்பில் என்ன வளர்ச்சி? தேர்ச்சி தான், முதிர்ச்சி தான். இன்னும் நம்பத்தக்கவர்களாய் தேவன் நம்மை நம்பி நமக்கு பொறுப்புகளை கொடுப்பார், பணிகளை கொடுப்பார், அதற்கேற்ற அபிஷேகங்களை வரங்களை கொடுப்பார், வாக்கு தத்தங்களை கொடுப்பார். தன்னை இன்னுமாக புரிந்து கொள்ள தேவன் தன்னை தெரிய காட்டுவார். God will unravel himself. He will open up our eyes of understanding to understand him. இது இருந்தால் தான் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா அது எப்போ பார்த்தாலும் ஒரு அக்கு தொக்காவே இருக்கும். இட் வில் பி a drudgery. தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பை குறித்து நாம் கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது. ரோமர்கள் நிருபம் 1:6 வாசிப்போம். The book of Romans chapter 1 verse 6. அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். தேவன் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும், எல்லா ஜாதிகளையும் ரட்சிக்கப்படும்படி அழைக்கப்படுகிறவர்களுக்கு மத்தியிலே நம்மை விசேஷமாக எதுக்கு அழைக்கிறார்? அவர் நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு தேவன் நமக்கு கிருபை தருகிறார், அழைப்பை தருகிறார். அப்போ முதலாவதாக தேவன் நம்ம எதற்காக அழைக்கிறார்? He calls us to participate and he calls us to obedience. தேவன் நம்மை கீழ்ப்படுதலுக்கு அழைத்து கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, சகல ஜாதிகள் மத்தியிலே இயேசுக்கு சொந்தமானவர்கள், அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த பாதையில் அவர்கள் கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு தேவன் நமக்கு கீழ்ப்படுதலை கற்றுத்தந்து கீழ்ப்படிய எதிர்பார்த்து கீழ்ப்படிதலை வளரும் பொழுது தேவன் நம்மை அப்போஸ்தல ஊழியத்தினாலே அப்போஸ்தலருக்கு அருளி செய்த அந்த அருளையும் கிருபையும் தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. திரும்பியும் அதை ஏமாற்றிக்கூடாது, முயற்சி செய்யணும். நம்மால் முடியாததை தேவன் நம்மக்கிட்ட சொல்லாமல் நமக்காக செஞ்சுருக்கிறாரு. நமக்காக தேவன் செய்து முடித்ததை நமக்கு தெரியப்படுத்தி விட்டு அதிலே கவனமாக இருக்கும்படி நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். நம்மால் முடியாததை நமக்கு முடியாதுன்னு தெரிஞ்சு நாம் அவர்கிட்ட போய் சொல்லி அதை அவர் செய்கிற அளவுக்கு தன்னை வச்சுக்காம தன்னார்வமாக முன்வந்து, ஏன்னா நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் மகா பிரதான ஆசாரியருமாகிய இயேசு. ஸோ ஜீசஸ் could appreciate his own calling of being a chief high priest, the only great high priest and the only great apostle. அதனால் யாரும் உலகத்தாரோ யூத மக்களோ வேறு யாரோ சொல்லும்படி தேவன் வைத்துக்கொள்ளவில்லை. இயேசு பிதா அவரை பற்றி புஸ்தக சூழலில் என்ன எழுதியிருந்தாரோ அதை செய்யும்படி முன் வந்தார். கவனிங்க, அப்போ தேவன் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டதுனால நமக்கு அழைப்பை கொடுத்த பிற்பாடு தட்டுத்தாமாலம் வச்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுங்க, வாங்க, தேவனை தேடுங்க, ஜெபிங்க, படிங்க, சோத்துறீங்க, கொடுங்க, ஊழியம் செய்யுங்கன்னு எப்போ பார்த்தாலும் சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. தப்பு, அழிச்சாட்டியம். முற்பகுதியில் பார்த்தோம் 28ஆம் சங்கீதத்தில், do not continue in your rebellion. ஆர்பியத்தினுடைய பெரிய வில்லங்கம் முரட்டாட்டம், அடங்கா கழுத்து. சமயமாக தூரமாக கொஞ்சமாக ஜாஸ்தியாக இப்பையும் அப்பையுமா ஆவாது, கதைக்கு ஆவாது. தேவன் சிக்ஷைகளை அனுப்புவார், சீர்திருத்தங்களை அனுப்புவார், இமைப்பொழுது கைவிடுவார்.
தொடர்ந்து நிலைத்திருப்பீர்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்ட மாட்டார். அதனால் நீங்கள் நானும் அறிக்கை பண்ணுகிற, பிரகடனப்படுத்துகிற, பிரச்சாரம் பண்ணுகிற, பிரசித்தப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். தேவகுமாரனா இருந்ததுனாலேயோ மனுஷகுமாரனா இருந்ததுனாலேயோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட சலுகையை கொடுக்கல. அவருக்கு ஒரே ஒரு சலுகையை கொடுத்துருந்தாரு. யோவான் 3:34 அளவில்லாமல் பரிசுத்தாவினாலே அவர் அபிஷேகித்திருந்தார். நமக்கு ஆண்டவர் அப்படி கொடுக்கல. நீங்கள் உடனே யோசிக்க தோணும், ஆரம்பத்தில் அப்படி கொடுக்கறது இல்லை. ஆனால் நமக்கு அதை இன்க்ரீஸ் ஆக முடியும், அது பெருகும்படி தேவன் வாக்குறுதியும் வாய்ப்பையும் அறிவுரையும் தந்துட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய அளவை முழுசாகவே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வளர்ந்து வழியணும், நிரம்பி வழியணும், நதியாய் பாயணுங்கிற சாத்தியக்கூற தேவன் வச்சுட்டு போயிட்டார். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அளவில்லாமல் ஆவியை ஊற்றினார். அதனால் இயேசு கிறிஸ்து அதிமேதையாகவே நடந்துக்கல. அந்த முழு நிறைவை இயேசு விரயம் பண்ணவே இல்லை. அதுதான் அவர் பியூட்டியே. நமக்கு இருக்கிற கொஞ்சத்தையும் விரயம் பண்ணுகிறோம், நமக்கு இருக்கிற நிறைய விஷயத்தையும் விரயம் பண்ணுகிறோம், பதுக்குகிறோம். அது ஊசி போகிறது. அந்த மன்னாவை 6 நாளைக்கு தான் நீங்கள் சேர்க்கணும். 6ஆம் நாள் 7ஆம் நாளுக்கு சேர்த்து நீங்கள் சேகரிக்கலாம். அது 6ஆம் நாள் சேகரிக்கிறது 7ஆம் நாளுக்காக கெட்டு போகாதுன்னு சொன்னார். ஆனால் 5ஆம் நாள் 6ஆம் நாளுக்குரியதை சேர்த்தது கெட்டு போயிடும், ஊசி போயிருன்ட்ருக்கார். ஸோ நம்முடைய அழைப்பை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். நமக்கு பொறுப்பு உண்டு. அழைப்புன்னு சொன்னாலே நமக்கு ஒரு வேலை உண்டு, நமக்கு ஒரு பங்கு உண்டு. 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பரிட்சையும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அப்போது தேவன் நம்மை அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். நாம் தீர்மானிக்கிறது இல்லை. இட் இஸ் நாட் வாட் யூ டிசைட். தெர் இஸ் நோ ஒப்பீனியன் அபவுட் தட். நீங்கள் அபிப்பிராயப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவன் உங்களை பற்றி என்னை பற்றி தீர்மானித்து விட்டார். அப்போது உங்கள் தீர்மானம் என்ன எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் தீர்மானம் என்ன அதை புரிஞ்சுக்க எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய தீர்மானத்தை நான் ஏற்றுக்க, அடிப்பணிய, மெச்சிக்கொள்ள, கை கொள்ள எனக்கு நல்ல புத்தியை தாங்க, பண்பை தாங்க, பணிவை தாங்க நீங்கள் கேட்கணும். 1 Timothy 2:4 வாசிக்கிறோம். The book of 1 Timothy chapter 2 verse 4 என்ன வாசிக்கிறோம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதனால் இந்த அழைப்பு விசேஷமாக மக்கள் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்படும்படி அவர்களை கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக உனக்கு வலிச்சா எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் இருக்கவே முடியாது. கூடி பேசி வீணாக போயிடாதீங்க. இங்கே அப்படி நடக்குது, அங்கே நடக்குது, இங்கெல்லாமா கேட்குறாங்க, அங்கெல்லாம் அப்படியா நடத்துகிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் நிதர்சனமான நடுநிலைமையிலிருந்து சத்தியத்தை சரியாக உங்களுக்கு புத்தி சாதனத்தோடு சொல்லி கொண்டிருக்கிறேன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒருத்தன் ரட்சிக்கப்படாதும் அவனுடைய கீழ்ப்படுதலை பொறுத்து இருக்குது. ஒருத்தன் அவனை ரட்சிக்காமல் போகிறதும் கர்த்தரை பொறுத்தும் இருக்குது. ஒரு ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியத்து நிமித்தம், ஆண்டோடைய எதிர்பார்ப்பு நிமித்தம்தான் ஒரு கூட்டமான நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவன் போய் எனக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு அவனுக்கு சத்தியத்தை சொல்லு, நான் உன்னை அனுப்புகிறேன், நான் உன்னை புறஜாதி இடத்தில் அனுப்புகிறேன், நான் உன்னை யூத இடத்தில் அனுப்புகிறேன், நான் உன்னை கிரேக்க இடத்தில் அனுப்புகிறேன், நான் உன்னை இங்கே அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். யார் எனது காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதிலாக இருக்க உங்கள் அழைப்பை நீங்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும், அதை நீங்கள் மதிக்க வேண்டும். உங்கள் அழைப்பு எல்லாருக்கும் அமைந்த 800 கோடி மக்களுக்கும், அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி மக்கள் தம்பதியர்களாக இருக்கிறாங்களா, இல்லை 300 கோடி மக்கள் தம்பதியராக இருக்காங்களா, எல்லா தம்பதியினரும் குடும்பஸ்தர்களும்
பிள்ளைகளை பெறுவார்கள், பிள்ளைகள் வளருவார்கள், வளர்ப்பிக்க வேண்டும், அவர்களை போஷிப்பார்கள், போஷிக்க வேண்டும், அவர்களை படிக்க வைப்பார்கள், படிக்க வைக்க வேண்டும், அவர்களை ஆளாக்குவார்கள், ஆளாக்க வேண்டும், அவர்களை மனமுடித்து கொடுப்பார்கள், சந்ததி பெருக வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் உரிய அந்த அடிப்படை அழைப்போடு கூட நமக்கு என்ன சிறப்பான அழைப்பு, அந்த 300 கோடி தம்பதிகள் மத்தியிலே அனைவரும் ரட்சிக்கப்படும்படி, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படி, பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படி, பெற்றெடுத்த மட்டும் இருக்கிறவர்கள் மனம் திரும்பி இரட்சகரை ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும், இன்னும் பிறக்காதவர்கள் பரிசுத்த சந்ததியாய் பிறக்கும்படி, பரிசுத்த வித்தாய் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்னே தாம்பதை உறவிலே கூடி வரும்படி, தேவனுடைய அனுகிரகம் இருக்கும்படி கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, தெரிவிக்கும் பொருட்டு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். So God's initiative regarding our call is to bring people to Christ and to encourage them to participate in the kingdom work. ராஜ்யத்தின் பணியிலே அவர்கள் பங்கு பெறவும், தங்களுடைய பங்கை நிறைவேற்றவும், மக்களை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக, God has called us to the ministry of reconciliation. தேவனோடு ஒப்புரவாகும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்குமாய் வாசிக்கிறோம். இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. எதெல்லாம்? பழையதெல்லாம் புதுசாக தேவனால் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துக்குள் எல்லாம் புதுசாகிறது தேவனால் உண்டாயிருக்கிறது. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவனோடு கூட நம்மை ஆண்டவர் சமாதானமாக்கி கொண்டார், நண்பனாக தெரிந்து கொண்டார். நட்புறவு கொள்ளும்படி பகைஞர்களாக இருந்த நம்மை, அந்நியர்களாக இருந்த நம்மை, துரோகிகளாக இருந்த நம்மை, சத்துருக்களாக இருந்த நம்மை, ஒரு உரிமையற்ற நம்மை, நிராகரிக்கப்பட்டிருந்த நம்மை, தள்ளப்பட்ட நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டு, அந்த தெரிந்து கொள்ளுதலின் சமாதானப்படுத்தும், ஆண்டவரோடு கூட சேர்த்து நட்புறவிலே இணைத்து வைக்கும் அந்த பணியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். காலம் ஆயிட்டாலும், ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிட்டாலும், இந்த அழைப்பை பற்றிய விஷயங்களை எத்தனையோ கோணத்தில் என் மூலமாக ராணின் மூலமாக கேள்விப்பட்டு மறந்திருந்தாலும், ஒப்புரவாகுதல் ஊழியம் என்ன, அதனுடைய உபதேசம் என்ன, தேவனோட எப்படி சமாதானமாவது, தேவனிடத்தில் எப்படி நட்புறவு கொள்வது, தேவனுடைய நட்பில் எப்படி இணைந்திருப்பது, நிலைத்திருப்பது, அதில் குடும்பஸ்தனாக இருந்து குடும்ப பணிகளோடு, சமுதாய பணியோடு, தேச பணியோடு, அரசாங்க பணியோடு, தேவனுடைய ஆட்சியை, ஆளுமையை நாம் வாழும் சமுதாயத்தில், ஆராதிக்கும் திருச்சமுதாயம் என்கிற அவருடைய திருச்சபையில் எப்படி நடைமுறைப்படுத்துவது, அதில் பங்குதாரர்களாக இல்லாமல் அதில் பங்கு பெறாத இருக்கிற அந்நியர்களை, ஆண்டவரை அறியாதவர்களை அவர்களை வழிநடத்தி ஆண்டவரோடு நட்புறவு உண்டாக்கி அவர்களும் இந்த பெரிய பணியில் முன்னேற்றுவதற்காக ஆலோசனைகள் நிறைந்த அந்த ஆலோசனைகளுக்கு பேர் தான் உபதேசம். The bundle of instructions for us to be able to reconcile as many hundreds and thousands of people to have friendship with Christ is the doctrine of reconciliation. வாசிக்கிறோம் 20ஆம் வசனத்தில், ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பிரதிநிதிகளாக இருந்து, தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அப்படின்னா சில நேரத்தில் we need to really beseech people, அவங்கள அப்படியே வேண்டிக் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு சில நேரத்தில் பண்பாக பணிவாக தாழ்ந்து தான் ஏற்றுக்கோங்கிறத நமக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். வேண்டாம் நம்புங்க, வேணான்னா போங்க, அந்த தலைவலி உங்களோட, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம தட்டி கழித்து பேச முடியாது. தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஒப்புரவாதலின் ஊழியம் என்ன? அறியாதவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வழி உண்டு, இப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, நித்திய வாழ்வு உண்டு, தெய்வீக சுகம் உண்டு, தெய்வீக ஆரோக்கியம் உண்டு, தெய்வீக வாழ்வு உண்டு, இயேசுவின் வருகை உண்டு, உலகத்தின் முடிவு உண்டு, ஆத்மாவுக்கு ஒரு மரணம் உண்டு. அது அந்த மரணத்துக்கு பின்னே ஆத்மாவுடைய நீடூழி வாழ்வு தொடரும். நீடூழி வாழ்வு பூமியிலே நமக்கு ஆரம்பித்து விட்டது. இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எல்லாம் அவங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும்,
அப்போ தான் நம்ம பொறுமையை காண்பித்து மறுபடியும் அவர்களோடு கூட நம்ம பேசணும். நம்முடைய வாழ்க்கை இதுக்குள்ளே மாறி இருந்த மாற்றங்களே அவர்களை உன்னிப்பாக பார்ப்பாங்க. பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே நம்மளை நோட்டம் விடுவாங்க. இப்படி இருக்கவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறானா, இவன் புது சிருஷ்டியாக நம்ம தெருவில் இருக்கவன் தானே, இவன் நம்ம ஆள் தானே, நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் தானே, நம்ம சொந்தம் தானே, அப்படிலாம் யோசிக்கிறாங்க. நம்ம கூட கிளாஸ்மேட் தானே. வாட் இஸ் த சேஞ்ச் தட் ஐ சீ இன் திஸ் பாய், இன் திஸ் பர்சன், இன் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னும் பழசெல்லாம் எவ்வளோ நம்ம கூட தொடர்ந்து வருது, அந்த பழைய சுவாபங்கள் எப்படி இருக்குது, திருட்டுத்தனங்கள் எப்படி இருக்குது, கள்ளத்தனங்கள் எப்படி இருக்குது, குணப்படாத எண்ணங்கள் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தவுடனே அழைப்பினாலே மாற்றங்கள் ஏற்படும், பழையதெல்லாம் ஒளியும், எல்லாம் புதிதாகுங்கிறத பார்க்க 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 அவங்களுக்கு நம்பிக்கை பொங்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன் வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். The book of John's Gospel chapter 1 verses 1 to 3. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து தான் மைய நாயகன், இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டிகர்த்தா, இயேசு கிறிஸ்து தான் முழு உத்தரவாதி என்பதை நாம் இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தில் சொல்ல வேண்டும். ஏங்க இயேசுவோடு ஒப்புரவாகணும், ஏன் இயேசு எனக்கு கடவுளோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்கு நட்புறவு கொள்வதுக்கு தேவைன்னா, இயேசு தான் மைய நாயகர், அவர் தான் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார் என்பதை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அந்த ஒப்புரவாயின் ஊழியத்தை தேவன் நமக்கு எப்படி ஒப்புவித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தை நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். 13ஆம் வசனத்தை நிறைவேற்றுறது முடியவே முடியாது, பயங்கர கஷ்டம், யாராலையுமே முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துவிட தான் தோணும். இப்போ தான் அதுக்கு சொல்கிறாரு, நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர், அதனால் அப்படி அபத்தமாக பேசாதீங்க, அவிசுவாசமாக பேசாதீங்க. என்ன கேட்கலாம் ஆண்டட்ட, எனக்கு உருக்கமான இரக்கத்தை தாங்கன்னு கேட்கலாம், தயவை தாங்க, மனத்தாழ்மையை தாங்கன்னு கேட்கலாம், சாந்தத்தை தாங்கன்னு கேட்கலாம், நீடிய பொறுமையை தாங்கன்னு கேட்கலாம். ஒவ்வொன்றையும் கேட்க, எல்லாத்தையும் கேட்க தேவன் தர அந்த அளவுக்கு, பெற்றுக்கொண்ட அளவுக்கு அதை தரித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் அதை அவங்களுக்கு கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி மன்னிப்பை கொடுப்பது, எப்படி மன்னிப்பது, யாரை மன்னிப்பது, மன்னிப்பிலே ஏற்படக்கூடிய சவால் என்ன, மன்னியுங்கள் சொல்லும்போதே நமக்கு எழும்புகிற அந்த முகம் கோணுதல் என்ன, எரிச்சல் என்ன, அந்த லீகல் பாயிண்ட் என்ன, முடியாதுங்க, அது எப்படிங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வைத்திருப்போம். அதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரே வார்த்தை தான் சொல்கிறார். என்ன தான் நீங்கள் சட்ட பிரகாரமாக, சட்டமே அது குற்றம் சொல்லுது, அவன் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றமே சொல்லுது, அவன் கொலை தண்டனைக்கு பாத்திரன், அந்த அளவுக்கு அவன் ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு உரியவனாக இருக்கிறான் என்று சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போலங்கிறத சொல்லி எல்லா பலூன்லேயும் ஒரு ஊசியை வச்சு விட்டுறார். சோத்திரம், சத்தமே இல்லை. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல அவனுக்கு மன்னியுங்கள். ரத்தம் சொட்ட சொட்ட ஒருத்தன் கொலை பண்ணிட்டு வந்தாலும் ஆவியானுடைய கிரியினாலே மனம் குத்தப்பட்டு இயேசுவே என்னை மன்னியும் அப்படின்னு சொன்னால் அது உண்மையானால் ஆண்டவர் அவனை மன்னிக்கிறார். செத்துப்போனவனை பற்றி என்ன அப்படின்னு கேட்டால், செத்துப்போனவனை பற்றி நமக்கு இனி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நல்லவங்களோ கெட்டவங்களோ, பரிசுத்தான்களோ பாவிகளோ, அதை ரொம்ப நம்ம தெளிவாக ஏற்றுக்கணும். ஏன்னா சாவு வீட்லேயும் சபைகளிலே குழப்பங்கள் ஏற்படுது. அதுவே ஒரு துக்க வீடு, அதிலே ஒரு இழப்பு, அங்கேயே ஒரு சோகம். இதில் வரவங்க செத்து போனவங்களை பற்றி பேசுகிறது, வாய்க்கிளிய கிசு கிசுன்னு பேசுகிறது. அந்த மரித்தவர்கள் புருஷனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ ஏதோ ஒருத்தர், அவளுக்கு நெருங்கின உறவின் முறையார்கள் மனம் நொந்து போயிடுவாங்க. எரியிற கொள்ளியில் எண்ணெயை விடுறாங்களே. சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி,
நண்பர்களாக இருந்தாலும் சரி, சக விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, முடிஞ்சிருச்சு அவங்க வாழ்க்கை. தப்பு தான் பண்ணியிருப்பாங்க, முடிஞ்சிருச்சு. இனி அவங்களுக்கு இந்த பூமியில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. இனி அவங்கள பற்றி நம்ம சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறதில்ல, கெட்ட காரியம் நடக்க போகிறதில்ல. ஏனென்றால் அவர்களை பற்றி நமக்கு சொல்வதற்கு தேவன் மரித்த பின்னே தருணத்தை கொடுக்கவில்லை. அதனால்தான் புழுதி உம்மை துதிக்குமா, சத்தியம் சொல்ல அதனால் இயலுமா, நான் குழியில் இறங்குகையில் என் புழுதினாலே உமக்கு என்ன லாபம், இரத்தத்தினால என்ன லாபம்னு சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிறார். நமக்கே நாம் ஒரு நன்மை செய்து கொள்ள முடியாது. We cannot have a chance to repent once we die. Though our soul does not die, நம்முடைய ஆத்மா மரிக்காவிட்டால் நாம் மரித்த பின்பு நமக்கு இன்னொரு தருணம் கிடையாது. So we need to be very careful about our mouth. ஆக இந்த 2 முக்கியமான அழைப்பை தேவன் நமக்கு தருகிறார். இப்போதைக்கு தான் நம்ம இதை பார்த்துருக்குறோம். இன்னும் அழைப்பை பற்றி அநேக விஷயங்களை வருகிற வாரங்களிலே ஆவியான வழிநடத்துகிற பிரார்த்தமாய் பார்க்கலாம். கண்களை மூடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம். Thank you Lord, thank you Lord, thank you Jesus. எழுந்து நிற்போம். Oh, we bless you, Lord. Thank you, Jesus. D classic piano, ballad 70. நெருக்கத்தை பார்க்கின்றவர் விடுதலை பார்த்து கொள்வார். என் நிந்தை பார்க்கிறவர் என் உயர்வை பார்த்து கொள்வார். என் நெருக்கத்தை பார்க்கிறவர் என் விடுதலை பார்த்து கொள்வார். என் நிந்தையை பார்க்கிறவர் என் உயர்வை பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார், 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 கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் வழியின்றி தவிப்பதை கர்த்தர் பார்க்கின்றாரே, நான் வலியில் துடிப்பதை கர்த்தர் பார்க்கின்றாரே, நான் வழியின்றி தவிப்பதை என் கர்த்தர் பார்க்கின்றாரே, நான் வலியில் துடிப்பதை என் கர்த்தர் பார்க்கின்றாரே. தோளில் உள்ள பாரம் கர்த்தர் பார்க்கின்றாரே, கண்ணில் வழியும் கண்ணீர் கர்த்தர் பார்க்கின்றாரே. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். என் நெருக்கத்தை பார்க்கிறவர் விடுதலை பார்த்து கொள்வார். என் நிந்தையை பார்க்கிறவர் என் உயர்வை பார்த்து கொள்வார். என் நெருக்கத்தை பார்க்கிறவர் என் விடுதலை பார்த்து கொள்வார். என் நிந்தையை பார்க்கிறவர் என் உயர்வை பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஜீவனுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்கள் வாழ்வின் ஆராதனை முறையிலே இருக்கும் ஏராளமான ஊழலை, ஒழுங்கினங்களை, சோம்பலை, துர்க்குணங்களை, நன்றி கேடுகளை, அசட்டைத்தனங்களை, மீறுதல்களை காயின் படைத்தது போல பலியை செலுத்த வந்து துன்மார்க்கர்கள் ஆண்டவரை பலி செலுத்துகிறது போல பல குறைபாடுகளோடு நாங்களுமே சேவிக்க வந்து வறண்டு போயிருக்கிறோம். நெற்பயிரிலே மணி உளுத்து போனது போல இருக்கிறோம். Revive our lives. எங்கள் வாழ்க்கையை புதுப்பியும். Add fresh meaning to our Christian endeavor. கிறிஸ்துவை பின்பற்றும் இந்த விஷயத்தில் எங்களுக்கு புது அர்த்தத்தை கூட்டித்தார். சாமி மனம் இறங்கும், புது பலனை கட்டளையிடும், புது கிருபையை கட்டளையிடும். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கி கொண்டு வாழ உதவி செய்யும். இந்த உலகத்தில் என்ன விதமான முயற்சி எடுத்து நாங்கள் சாதனை படைத்தாலும் நித்தியம் கண்டு அங்கீகரிக்கும், ஏற்கும், வரவேற்கும் பணிகளை மாத்திரம் நாங்கள் செய்து முடித்து எஜமானின் சந்தோஷத்திலே பிரவேசிக்கும் புத்தி கூர்மையை, விவேகத்தை, ஞானத்தை தாங்க. எங்கள் பிரயாசம், எங்கள் சம்பாத்தியம், எங்கள் உழைப்பெல்லாம் விரயமாகாதபடி, விழலுக்கிறைச்ச நீராகிடாதபடி help us to labor that which will last forever. நித்தியம் வரைக்கும் பிரதிபலிக்கும் விஷயங்களுக்காக பிரயாசப்பட உதவி செய்யும். முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு அடையும்படி பரிசுத்தவான்களும் பாக்கியவான்களாய் மாற எங்கள் வாழ்க்கையிலே கவனத்தை கூட்டித்தார். கர்த்தர் நீர் பார்த்து கொள்வீர் என்று நாங்கள் பாடிவிட்டோம். நீர் பார்த்து பரிசீலித்து எங்களை வழிநடத்தும் போது முகங்கோணி விடாதபடி, சிணுங்கி விடாதபடி, பின்மாற்றம் அடையாதபடி, ஒத்துழையாமல் போய்விடாதபடி, தூரமாய் பின்பற்றாதபடி, இன்னொரு மாபெரும் வீழ்ச்சிக்கு, மறுதலிப்புக்கு உள்ளாகி போதகத்தை நான் மறந்தேனே என்று நரக அக்கினியிலே போய் மனம் திரும்புதலுக்கு இடம் கிடைக்கும் என்று எண்ணிவிடாதபடி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை, உமக்கு பயப்படும் பயத்தை எங்களிலே மிடிக்கிவிடும். கூடி வந்த ஒவ்வொருக்கும் குறித்ததை நிறைவேற்றும். ஸ்தல சபை எழுப்புதலை காண, அறுவடை காண, புது பொலிவை காண உதவி செய்யும். நன்றி. 2 மாத காலங்களை முடிக்க உதவி செய்தீர். ஏறக்குறைய கொரோனாவுடைய காலம் ஒரு ஆண்டின் முழுமையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கி தேசங்களை எல்லா சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்யுங்க. ஜனங்கள் விடுதலையோடு உம்மை கூடி வந்து உம்மை தொழுது கொண்டும் ராஜ்யத்தின் நீதியும் தேட எல்லாம் இந்த நோய் தொற்றின் அச்சத்தையும் குழப்பத்தையும் அதன் நெருக்கத்தையும் அதனாலே உண்டான பொருளாதார நெருக்கடிகளையும் பல இன்னல்களையும் தொல்லைகளையும் நீ நீக்கி இன்னும் ஒரு முறையாக உம்முடைய மனதுருக்கத்தை காண்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேசத்திலே நடக்க இருக்கிற மத்திய மாநில தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். மத்திய அரசாட்சியில் ஒரு மாற்றம் வர ஜெபிக்கிறோம். அவருடைய ஆட்சி காலம் முடியாவிட்டாலும் மிட் டேர்மில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். மாநிலங்களிலே பெரிய மாற்றத்தை, நிரந்தர மாற்றத்தை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். எல்லா அகித்தோப்பிலின் ஆலோசனைகளை கர்த்தர் அவமாக்கும்படி வேண்டுகிறோம். குறிப்பாக நித்தமும் ஒடுக்கப்படுகிற கோடி எண்ணிலடங்காத கோடிகளான ஏழைகளுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் தேவன் நியாயம் செய்யும். இந்திய குடிமக்களாகவே பிறந்து வளர்ந்து ஆண்டவரே ஜாதி நிமித்தம், மதத்து நிமித்தம் வேறு பிரித்தவர்களை CAA NPR மூலமாக ஒடுக்க, சிறைப்படுத்த, சிதைக்க நினைக்கிற எல்லா துரோக திட்டங்கள் வேரோடு பிடுங்கி எறியப்படும்படி ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தை வலுக்கட்டாயமாக நலிவுற செய்து ஆண்டவரே மக்களுடைய சேமிப்பையெல்லாம் சுரண்டுகிற எல்லா சதிகள் நாசமாகும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயம் செய்வீராக. தேங்க்யூ லார்ட். மக்கே நன்றி. உஷ்ணம்
அதிகரித்து வரும் காலத்திலே தேவனுடைய காவலுக்காக மனதுருக்கத்துக்காய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெப உதவி தேவையான ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். சமயம் தூரமான அவர்கள் மேல் உடைய ஆளுகையும் ஆசீரும் பாதுகாவல் நன்மையும் தெய்வீக சுகம் இருக்க ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத குடும்பங்களிலே வாய்க்கப்பட்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர், கன்னியர், சிறுவர், சிறுமியர், முதியோர் எல்லாரையும் ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேங்க்யூ. ஓகே, நன்றி. இயேசு நாமத்தில் துதிகளை பார்த்து வைக்கிறோம். ஏற்றுக்கோங்க, ஆசீர்வாதத்தை அனுப்புங்க அன்பின் பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யூன்யம் ஐக்கியம் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவர் அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாயிருப்பதாக. அல்லேலூயா.